சக்தி. தண்ணீருக்கும் விலை. மரத்தின் பலனை அனுபவிக்கிறீர்கள். அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்ற உணர்வு வருவதில்லை. பசுவின் பாலை விற்று பிழைக்க எண்ணுகிறீர்கள். அதற்கு வேண்டிய தீனி வைக்க வேண்டும் என்று மனம் வருவதில்லை. இன்று பசும்பாலை விட சுத்தமான தண்ணீர் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கமும் பக்தியும் ஊட்டி வளர்க்க வேண்டும். அந்த காலத்தில் வீட்டில் என்ன இருக்கிறது என்று மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், கணவனுக்கு தெரியாது. இந்த காலத்தில் பிள்ளைகளை கவனிக்காமல் கணவனும் மனைவியும் சேர்ந்து குடிக்கிறார்கள். பெரியம்மா, சின்னம்மா, வேலைக்கார அம்மா இவர்களால் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. பெற்ற அம்மாவால் தான் பாசத்துடன் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.